ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் ராமனுடைய தரிசனம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. யார்? கபீர்தாஸ் கிட்ட வந்து அவர் சிஷ்யர் கேட்குறார். கபீர்தாஸ் சிஷ்யர் கேட்குறார். பத்ராச்சல ராமதாசன் பேர் அவர். அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு இன்னும் பக்குவம் வரலையப்பா அப்படின்னு. உங்களுக்கு இருக்குதுல்ல, நீங்கள் ராமர்கிட்ட கேளுங்க அப்படின்னு. கபீர்தாசர் ராமர்கிட்ட ப்ரே பண்ணுறாரு. நாளைக்கு அவன் வீட்டுக்கு போவேன், அவனுக்கு வந்து என்னை அடையாளம் தெரியலன்னா என் மேலே தப்பு சொல்லிட்டாதேன்றார். இவர் செய்கிறார். உடனே பத்ராச்சல ராமதாஸ் ஊரில் எல்லாருக்கும் தண்டோரை போட்டு, நாளைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு வந்துருங்க எல்லோரும், ராமர் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறான்னு சொல்லி இலெல்லாம் போட்டு வடை பாயசத்தோட சாப்பாடெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கிறாங்க. அப்போ நல்லா சேர்த்த பூச்சின்னு ஒரு எரும மாடு வந்து இந்த இலை மேலெல்லாம் துவம்சம் பண்ணுது. எல்லாரும் அதை வச்சு அடிக்கிறாங்க, கட்டை வச்சு கல் வச்சு அடிக்கிறாங்க. அங்கே கபீர்தாஸ் கிட்ட ராமர் சொல்கிறார், உன் பேச்சை கேட்டு போனதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், பாரு என்னை எப்படி அடிச்சு வச்சுக்கிறாங்க உங்கள் ஆளுங்கள்லாம் அப்படின்னாராம். அப்படி ஒரு ராமர் என்பவர் எரும மாடை கூட வருவார்ன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கணும். நீயும் வந்து அவர் என்டி ராமராவ் மாதிரி வரணும், சினிமாவில் சம்பூர் ராமாயணத்தில் பார்த்த மாதிரி நினைக்கிற, உன் தப்பு அது. அதாவது உலகத்தில் எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் தாங்கிறாரு. எல்லா உயிரும் என் உயிர் ஆயின, எல்லா உலகும் என் வசமாயின, எல்லாம் கடந்த என்னம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரே தான் ஆன்மீகம். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரிலையும் அதே தாங்குது. அதே ஆண்டவன் தான் எறும்புலிங்கிறான், ஈலிங்கிறான், எங்கிட்டையும் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து ஆன்மீகம்னு பேர். ஈஸ்வர சர்வம் தான். இது தெரியாமல் நீ ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி ஃபார்மேட்லேயே கடவுளை பார்த்து பழகிட்டேன். ஒரு விக்கிரகத்துக்குள்ளோ இல்லை ஒரு கேலண்டருக்குள்ளோ இப்படியெல்லாம் பார்த்ததுனால உனக்கு யாராவது ஒருத்தங்கிட்ட இந்த மாதிரி ஒரு பவர் வருது, கடவுள் அவர் மூலமாக நல்ல செய்கிறாருன்னா கூட உனக்கு நம்பிக்கை வர்றது. ஏன்னா உனக்கு வந்து ஒரு கல் மேலே காயத்து மேலே இருக்கிற நம்பிக்கை ஒரு பேசுகிற, நுகர்கிற, பார்க்கிற, நடக்கிற ஒரு மகானுடைய உடம்புக்குள்ளேயும் கடவுள் வருவான்றது உங்களுக்கு வர்றதில்லை நம்பிக்கை. உங்களுக்கு அதெல்லாம் நம்புறது ஈஸியாக இருக்குது. ஆனால் ஒரு உயிர் துடிப்புள்ள ஆர்கானிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, உயிர் துடிப்புள்ள எரிய ஆற்றல், அது ஒரு மனித உடலேருந்து வருங்கிறத நம்புறதுக்கு உங்களால் முடியல. ஏன்னா ஆல்வேஸ் யூ டென் டு டிஸ்பிலீவ் ஆர் யூ ட்ரை டு விஷுவலைஸ் எ திங் இன் த ஃபார்மேட் யூ நோ. உனக்கு எப்படி புரியுதோ அப்படியே நீ கடவுளை பார்த்துன்னே இருக்கே தவிர அதுக்கு மேலே உனக்கு புரியறதே இல்லை. தட் இஸ் த ரீசன் வை யூ மிஸ் காட். எப்படி இருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க.